அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோயில்களில் அதிகம் கூட்டம் நிரம்பி வழிய என்ன காரணம்? பொதுவாகவே பெருமாள் கோயில்களில் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் மட்டும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. என்ன காரணம் என்றால், சனிக்கிழமைக்கும் பெருமாளுக்கும் அப்படி என்ன தொடர்பு? இதற்கான விடையை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பகிரப் போகின்றோம். சூரியனுக்கு சஞ்சனா, சாயா என 2 மனைவிகள். சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தவர்கள் யதர்மராஜாவும் யமுனா நதியும். சாயாவுக்கு பிறந்தவர் சனீஸ்வரன். கண்ணபிரான் யமுனையில் உள்ள காளியானை அடக்கி யமுனா நதியை தூய்மையாக்கிய பின் அனைத்து தேவர்களும் யமுனையை போற்றத் தொடங்கினார்கள். கங்கையை விட புனிதமான நதி என அதனை கொண்டாடினார்கள். அதை கண்ட சனீஸ்வரன் யமுனையிடம் வந்து, சகோதரியே, உன்னை மங்களமானவள் என எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் என்னை முடவன் என்றும் அமங்கலமானவன் என்றும் கூறுகிறார்கள். உன்னை போல நானும் மங்களகரமானவனாக ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அங்கே வந்த நாரதர், சனீஸ்வரா, யமுனை கண்ணனின் திருவுள்ளத்தை மகிழ்வித்தாள். அதனால் மங்களகரமானவளாக இருக்கின்றாள். நீயும் கண்ணனின் திருவுள்ளத்தை உகப்பித்தால் மங்களமாகி விடுவாய் என்று கூறினார். அவனை உகப்பிக்க, அதாவது மகிழ்ச்சிப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று சனீஸ்வரன் கேட்டார். அதற்கு நாரதர், ஹோலிகா என்று இரணியருக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு தீயால் சுடப்படாமல் இருக்கும் விசேஷ தன்மை உண்டு. பிரகலாதனை பலவிதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கியும் அவன் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பதை கண்ட இரணியன் ஹோலிகாவிடம் பிரகலாதனை ஒப்படைத்தான். பிரகலாதனை தீயில் தள்ளிய ஹோலிகா தானும் தீக்குள் இறங்கி அவனை வெளிவர முடியாதபடி அழுத்தினாள். அப்போது நரசிம்ம பெருமாள் ஹோலிகாவின் பிடியிலிருந்து பிரகலாதனை காத்து வெளியே அழைத்து வந்தார். பிரகலாதனை காத்த நாளைத்தான் ஹோலி பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த ஹோலிகா பெண் என்பதால் நரசிம்மர் அவளை கொல்லாமல் விட்டுவிட்டார். இப்போது அவள் தன் சகோதரனான இரணியனை கொன்ற திருமாலை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறாள். அறிந்து கோகுலத்து திருமால் கண்ணனாக அவதாரம் செய்ததை அறிந்து கோகுலத்திற்கு அவள் வந்துவிட்டாள். தன்னிடமிருந்து பிரகலாதனை அவன் காத்த நாளான ஹோலி பண்டிகை என்று கண்ணனையும் அவன் தோழர்களையும் தீக்கு இரையாக்கி பழி தீர்க்க திட்டம் தீட்டியிருக்கிறாள். சனீஸ்வரா, நீ அந்த ஹோலிகாவை கண்டறிந்து அவளை எரித்து சாம்பலாக்கி விட்டால் கண்ணனை மகிழ்விக்கலாம், அவன் அருளை பெறலாம், நீயும் மங்களகரமாக ஆகலாம் என்றார். அடுத்த நாள் ஹோலி பண்டிகை. கண்ணனும் அவன் தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து நரசிம்மர் மற்றும் பிரகலாதனின் திருநாமங்களை பாடி ஹோலிகாவின் கொடும்பாவியை எரித்து ஹோலி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த கொல்லிக்கட்டைக்குள் ஹோலிகா ஒளிந்திருந்தாள். தீ மூட்டப்பட்டவுடன் கண்ணனையும் அவன் தோழர்களையும் உள்ளே இழுத்துவிட வேண்டும் என்று எண்ணிய அவள் மேல் சனீஸ்வரன் தன் பார்வையை செலுத்தினான். சனி பார்வை பட்டவுடனே ஹோலிகா தன் சக்திகள் அனைத்தையும் இழந்து விட்டாள். கண்ணன் தீ மூட்டினான். அத்தீயில் ஹோலிகா எரிந்து சாம்பலானாள். நாரதர் சனீஸ்வரனை கண்ணனிடம் அழைத்து சென்று நடந்தவற்றை விவரித்தார். அப்போது சனீஸ்வரனது தொண்டுக்கு மனமுகந்த கண்ணன், சனீஸ்வரா, நீ இனிமேல் மங்களமானவனாக திகழ்வாய். உன் கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை வேலை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும். அந்நாளின் திதியோ நட்சத்திரமோ எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களகரமானதாகவே கருதப்படும். 28வது கலியுகத்தில் நான் திருமலையில் மலைப்பனாக வந்து தோன்றுவேன். சனிக்கிழமைகளில் என்னை வந்து தரிசிக்கும் அடியார்கள் வேண்டும் வரங்கள் அனைத்தையும் அருளுவேன் என்று வரமளித்தார். அதனால்தான் சனி உஷஸ் எனப்படும் சனிக்கிழமையின் விடியற்காலை வேலை மங்களகரமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாட்களாகவும் விளங்குகின்றன. மேலும் இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.